இங்கேயும் ஆள் நடமாட்டமே இருக்காது. ஏதாவது ஒரு ஆட்டோ போனால் தான் ஏறி போக முடியும். நான் இங்கே பாருங்கள், ரொம்ப நேரமாக இங்கே பாருங்கள், போய் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பேகு போகலாம். பயம் இல்லாமல் இருக்கலாம். ஷேர் ஒரு நிமிஷத்துக்கு ஷேர் போகும், பஸ்ஸு போகும், ஆள் நம்ம அப்படியே சைலண்டாக இருக்கு. இது அங்கே இருந்து என்ன இருந்தாலும் சொர்க்கமே, ஆனால் நம்ம ஒரு போல இருக்காதுங்க. என்ன பண்ணுறது, ஒவ்வொரு வேலைக்கு வந்துட்டா இந்த கஷ்டமும் நம்ம அனுபவிச்சு தான். அது எந்த இடம் ஏறி இடம் நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும், சேஃபாக இருந்துக்கணும். இந்த மாதிரி இடத்துல நிற்கும் போது ஏதாவது சேஃப்டி ஏதாவது வச்சுக்கணும். இதெல்லாம் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல இருக்கிற வேலை பார்த்த குடும்பம் ஒன்று நம்ம சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த இடம் பார்க்கக்கூடாது. அப்படிங்கிற இந்த வருது என்ன வந்துக்கிட்டு இருக்கு, பயமாக இருக்குது உள்ளுக்குள்ள. அதுக்கே இந்த வீடியோ போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுங்க, நான் எல்லாம் வந்து வேலைக்கு தான் குடும்பம் நடத்தணுங்கிற ஃபேமிலிக்கெல்லாம் வெயிட் பண்ணணும். சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் வந்து இப்படிதான் இருக்கணும் தீர்மானிச்சிருப்பார் போல இருக்கு. சில பேர் நல்ல சொத்து நல்லா தான் இருக்கிறாங்க. நம்மளை பாருங்க, என்னதான் சம்பாதிச்சாலும் எந்த எதுக்காக நம்ம சேவ் பண்ண முடியல இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. ஏதாவது ஒவ்வொரு நாளே கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. லைஃப் எல்லாம் இப்படிதான். இந்த லைஃப் எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவன் நம்ம லைஃபையும் மாற்றிடுவாரா, நம்ம லைஃபும் சேஞ்ச் ஆகுமா, ஒவ்வொரு டைமும் எங்கிக்கிட்டு இருக்கும். இது மாதிரி லைஃப் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா நம்ம உழைச்சாலும் அந்த வயசு நம்ம கூட ஒரு 2 ரூபாய் செலவு மாதிரி வருது. அது ஏன்னு தெரியல. ஒரு பாட்டு படிக்கையிலே மேட்டு பள்ளம் இருக்காங்க, படிப்பாரு. அப்போ சொல்லுவாரு, நிலவை பார்ப்பதற்கு மாவள போல் இருக்கு, ஏழையெல்லாம் பறிச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளால முடியாது, எட்டாவது தூரத்தில் இருக்கு. அது மாதிரி பணக்காரனா ஆகணும் அப்படின்னு எவ்வளவு வச்சாலும் அது நம்ம எட்டாவது தூரத்தில் நிலவு மாதிரியே நமக்கு போகுது. அதான் இப்ப நம்மளை படிக்கும் போதே ஏழை பணக்காரவங்களும் அந்த பார்சியாலிட்டியே ஆண்டவன் படைக்கிறாரு. ஏதாவது ஒரு ரூபாய் நமக்கு இப்படிதான் நல்லபடி கொண்டு போறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம்ல. அதெல்லாம் நானே கேட்டுக்குவேன். தனியாக இருக்கும்போது நானே பேசுவேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் லைஃப்னு தெரிஞ்சு போச்சு. நான் உங்களோட பேசலான்னு நினைச்சேன். இருந்தாலும் இங்க பாருங்க,